இன்று படிக்க வேண்டிய வேத பாடம் மேத்யூ அதிகாரம் 21 1 முதல் 11 வரை. மேத்யூ அதிகாரம் 21 1 முதல் 11 வரை. வசனம் 1. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். வசனம் 3. ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ, உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று. வசனம் 5. தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்து. வசனம் 7. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவர்கள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். வசனம் 9. முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள், தாவீது குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். 11. அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இது தேவனோட வார்த்தை. Praise the Lord, brothers and sisters. Happy Palm Sunday. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபையினால இந்த லென்த் காலத்தினுடைய கடைசி வாரத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த முக்கியமான இந்த வாரம், இது முக்கியமான ஒரு வாரம், இது ஒரு முக்கியமான ஒரு வாரம். இந்த லென்த் நாட்களை துவங்குவது மட்டும் லென்த் நாட்கள் துவங்குறது மட்டும் இல்லை, இந்த முக்கியமான ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இந்த அநேகர் நம்ம இந்த லென்த் நாட்கள் என்று சொல்லி நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சாம்பல் புதன் துவங்கி நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். ஜபம், உபவாசம், பிறகு சில காரியங்களை நம்ம விட்டு விட்டு நம்ம சிந்தையோடு யோசனையோடு ஒரு வகையான ஒரு வாஞ்சை, ஒரு உறுதி, ஒரு ஏக்கம், ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையோடு அந்த லென்த் நாட்கள் நம்ம துவங்கி இருக்கிறோம். ஆனால் இந்த வாரம் ரொம்ப முக்கியமான ஒரு வாரம். நம்ம ஆரம்பிக்கிறது ஒன்று, அந்த லென்த் நாட்களை நம்ம முடிக்கிறதுக்கு அந்த லாஸ்ட் ஸ்ட்ரெச், அதனால தான் அந்த லாஸ்ட் ஸ்ட்ரெச் ஹோலி வீக் என்று சொல்லப்படுகிறது, பரிசுத்த வாரம். ஆகவே இன்று துவங்கி Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, Sunday. Sunday is Easter. I want to encourage every one of us to keep at it. And then the last stretch ரொம்ப முக்கியம். And we begin, but how we end is very, very crucial. So I want to encourage you, whatever you have aspired and you have commit yourself to the Lord, stretch பண்ணி அதை கண்டினியூ பண்ணுங்க. இந்த ஈஸ்டர் அதுதான் ஈஸ்டர். பிகாஸ் அந்த லென்த் நாட்களை ஆசரித்து ஈஸ்டர் தான் நம்ம கொண்டாடுறோம்.
ஆண்டவருடைய விடுதலை, ஆண்டவருடைய சுதந்திரம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்து ஈஸ்டர் அன்றைக்கு கொண்டாடுகிறோம். உயிர்த்தெழுந்த பண்டிகையை நம்ம சொல்றோம். அதுதான் அந்த உபவாசம், அந்த ஜெபம், அந்த அர்ப்பணிப்பு, அந்த செல்ஃப் டினையல், அதுதான் culminates with Easter. So I want to encourage us. I know that many of us have been very determined this Lent, and I want to encourage you to use this Holy Week very, very beautifully, because சங்கீதம் 92 நீங்க பார்த்தீங்கன்னா, as a form of encouragement, Psalms 92, what is our goal this Lent period, and especially this in the Holy Week, and today Palm Sunday பார்த்தீங்கன்னா Psalms 92, 12 to 15, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். The righteous flourish like the palm tree and grow like a cedar in Lebanon. They are planted in the house of the Lord. They flourish in the courts of our God. They still bear fruit in old age. They are ever full of sap and green, to declare that the Lord is upright. He is my rock, and there is no unrighteousness in him. இந்த நாளுடைய செய்தியினுடைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது Psalms 92, 12 and 15, remember God wants us to flourish. அவர் நம்மளை செழிக்க, கனி கொடுக்க, நம்ம நித்தமும் எந்த வயதாய் இருந்தாலும் ஆசீர்வாதமாய் விளங்குவதற்கு கர்த்தர் விருப்பப்படுகிறார். அதனால தான் I want to encourage you this Lent season, especially this Holy Week, to keep at it whatever the Lord has urged you, desired of you to do. Keep at it, because நீங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க, நீங்க மட்டும் செழிப்படைய மாட்டீங்க. யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமும் கர்த்தரையே சேவிப்போம். நாம் எடுத்த முடிவுகள் நம்முடைய சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஆமென் சொல்லுங்க. And that is what it is to follow the Lord. இன்றைக்கு வாசிக்க கேட்ட பாகத்திலிருந்து 3 காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். And today's title is Hosanna, Hosanna, Hosanna. Hosanna, Hosanna, Hosanna என்று அது ஒரு கதறுதல் என்று நம்ம பார்க்கிறோம். ஓகே, இன்றைக்கு வந்து 3 காரியங்கள் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். Firstly, Hosanna, behold. Hosanna, இதோ. Hosanna, behold. 4ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். வாசிக்க கேட்ட மத்தேயு 21, just keep your Bibles to Matthew 21. இதோ என்று ஆரம்பிக்கிறது. Behold, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிற இந்த புனிதமான இந்த பாம் சண்டே, the Holy Week beginning with Palm Sunday, நிறைவேற்றப்பட்ட ஒரு பண்டிகையாய், நிறைவேற்றப்பட்ட ஒரு சம்பவமாய் இருக்கிறது. Jesus' entry into Jerusalem was not just something that happened. ஏதோ நடந்தது, ஏதோ சந்தர்ப்பம் சூழ்நிலையினால நடந்தது என்று அல்லாமல், தீர்க்க தரிசன வார்த்தைகள், உரைக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. கர்த்தருடைய கிரியைகள், கர்த்தருடைய செய்கைகள் எல்லாம் அர்த்தத்தோடு தான் இருக்கும். வேதம் நிறைவேறும்படி, வேதம் நிறைவேறும்படி, வேதம் நிறைவேறும்படி இதையெல்லாம் செய்யப்படுது. அப்ப வேதம் நிறைவேறும்படி சீயோன் குமாரத்திகளே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Behold, இதோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. யோவான் ஸ்நானன், இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானத்துக்கு அவர் அண்டையில் வரும்போது யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், Behold the Lamb of God. இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார். There is a revelation involved in Hosanna. நமக்கு ஒரு வெளிப்பாடு இல்லாவிட்டால் அந்த வெளிப்பாட்டினோட ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ளவே முடியாது. எதற்காக நம்முடைய கரத்துல இந்த குருத்தோலை ஏந்தி, சிலுவை ஏந்தி
அப்படியே நம்ம பாடுகிறோம் என்று அந்த வெளிப்பாடு வராவிட்டால் அதனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து சேராது. முதல் குறிப்பு, ஹோசன்னா, இதோ உன் ராஜா வருகிறார். ஹல்லேலூயா. உன் ராஜா உன்னிடத்துல வருகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ராஜா சிங்காசனத்தில் அமருகிறது மட்டும் இல்ல, ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறது மட்டும் இல்ல, அவருடைய சிங்காசனத்தை விட்டு தன்னுடைய ஜனங்கள் இடையில வருகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. Behold, your king is coming. The king has to be in the palace. அவருக்கு வந்து சேவகர்கள் இருக்கிறாங்க, ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, சாப்பாடு, உணவு, உடை, ஆஸ்தி, சொத்து, பணம் எல்லாவற்றையும் ராஜாவுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த ராஜா பாருங்க, தன்னுடைய ஜனங்கள் மண்டியிலே வருகிறார். இந்த ராஜாவை தான் நம்ம ஓசானா என்று சொல்லி நம்ம ஆர்ப்பரித்து பாடுகிறோம். Something happens when we take up the palms and the cross and we are focused on the king who is approaching us. நம் மண்டையிலே சேருகிற அந்த ராஜாவுக்கு நம்முடைய கவனத்தையும் நம்முடைய மரியாதையும் நம்முடைய எல்லாவற்றையும் நம்ம செலுத்துகிறோம். ஓடின ஓட்டம் ஒரு பக்கம், சென்ற வழி இன்னொரு பக்கம். ஆனால் ராஜா வந்த உடனே அவருக்கு செலுத்த வேண்டிய அந்த பார்வையும் அந்த கனத்தையும் நம்ம செலுத்த கூடி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? Hosanna, behold, he is here, the king is approaching. Would you not look at him? Look at the king who is making time for you. அந்த மகிமையான காட்சி எப்பொழுதும் நம்முடைய மனதில் இருக்குமாறு தான் கிறிஸ்தவ பாரம்பரியிலே பாம் சண்டே என்று நம்ம ஆசரிக்கிறோம். பஸ்கா பண்டிகைன்னு சொல்லக்கூடிய அந்த பண்டிகையில தான் எல்லாரும் கூடி வரக்கூடிய அந்த நேரத்துல தான், அந்த உன்னதமான அந்த நேரத்துல தான் ராஜா தீர்மானம் பண்ணாரு, இந்த நேரத்துல தான் நான் எருசலேமுக்கு வர வேண்டும். ஏன்னா அந்த நேரத்துல தான் பட்டணத்துல இருந்து கிராமத்துல இருந்து எல்லாரும் எருசலேமுக்கு கூடி வராங்க. ஏன்னா பஸ்கா பண்டிகை. They celebrate a Passover. So everyone from the city and the town, they will make their way to Jerusalem. And Jerusalem is a high terrain. And Jesus comes as a king. அவர் ராஜாவாக அந்த எருசலேமுடைய ஒலிவ மலை அண்டையில் அவருக்கு ஏறி செல்கிறார். ஏன் தெரியுமா? எல்லாரும் அவரை பார்க்கணும். எதற்காக தெரியுமா? ஏதோ கீர்த்தி மரியாதைக்காக மட்டுமல்ல. இந்த ராஜா எப்படி வரார்? தாழ்ந்து வருகிறார். How does this king come? He comes with a humility. தாழ்மையோடு கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறிக்கொண்டு, ஹல்லேலூயா. வசதியும் அவர் பார்க்கல, அசதியும் அவர் பார்க்கல. கழுதையின் குட்டி மேல அவர் ஏறி அவர் அமருகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, our king is approaching us. He is coming towards us. அவர் எல்லா ஜனங்களும் கூடி வராங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய ஜெயமான பிரவேசிக்கிறது ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறது மட்டும் இல்ல, பெரிய கூட்டம் அவருடைய கொடுமை, அவருடைய வேதனை பார்க்க போறாங்க. He is going to be embarrassed and ridiculed with the same crowd that is gathered. பெரிய கூட்டம் கூடி வருது. அந்த பெரிய கூட்டத்துல எல்லாரும் ஓசன்னா ஓசன்னா என்று பாடுறாங்க. நீங்களும் நானும் அந்த கூட்டத்துல இருந்து இதோ ராஜா வருகிறத நம்ம வந்து அங்கீகரிக்கும் போது அதனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். What has been the goal of our Lent season? பலருக்கு பல காரியங்கள், பல ஜபங்கள், பல சாட்சிகள், பல ஏக்கங்கள், பல தரிசனங்கள், பல ஆசைகள், இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். பரிசுத்த வாரம் என்று எதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது என்றால், what is the goal of Lent? What is the goal of following Jesus Christ? Ultimately is to live a righteous life. கடைசில முடிவில் நமக்கு விருப்பமான காரியங்கள், விருப்பமான ஆஸ்திகள், உலகம் கொடுக்கக்கூடிய சிற்றின்பங்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசியில முடிவில what is the goal of following Jesus is to live a life that is pleasing to him. ஒரு நீதியான, ஒரு பரிசுத்தமான, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தான் கர்த்தர் நம்மளை வந்து சந்திக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த அநீதி அசுத்தமான ஜனங்கள் மத்தியில சேருகிறதை நம்ம பார்க்கிறோம். What is the goal of Christian life? The goal of Christian life is to behold the King and to live a life that is honoring to him. அதனால தான் பரிசுத்த வாரம். அதனால தான் நான் சொல்றேன், let's not give up, but God wants to do something deeper inside of us. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேலோட்டமான ஒரு காரியத்தை செய்வதற்காக வரவில்லை. ஆனா உள்ளான இருதயத்துல அவர் அப்படியே உள்ளுக்கு நுழைந்து அப்படியே நம்மளை அப்படியே உருவாக்கி ஸ்திரப்படுத்தி அவரை போல நம்மளை அப்படியே ஆண்டவர் ஃப்ளரிஷ் பண்ற அளவுக்கு, செழிப்படைகிற அளவுக்கு கர்த்தர் அப்படி அப்படியே நம்மளை புடமிட்டு
just like the grapes that are in the wine press. And the grapes are there, it has to be pressed. திராட்சை பழம் அது வந்து அமிழ்க்க வேண்டும், அழுத்த வேண்டும். அழுத்தினால்தான் திராட்சை சாறு வரும். சாறு மூலமாக தான் அந்த வைன்ல அப்படியே கொஞ்சமாக ஃபெர்மென்ட் பண்ணிட்டு அப்புறம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த பரிசுத்த வாரத்துல கர்த்தர் நம்மளை ஒடுக்குவாராக, கர்த்தர் நம்மளை ஸ்திரப்படுத்துவாராக, கர்த்தர் மனுஷன் பார்க்காத இடங்களிலே கர்த்தர் நம்மளை உருவாக்குவாராக. உருவாக்குகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் அவரை தரிசிக்கிற தரிசனத்தை நம்ம விட்டு விடாதபடி, இதோ ராஜா வருகிறதை நம்ம பார்த்து கொண்டே இருப்போம். எப்படிப்பட்ட ராஜா வர்றார் பார்த்தீங்களா? தாழ்மையின் ரூபம் எடுத்துக்கொண்டு நம்ம மத்தியில வருகிறார். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த வாரத்துல எந்த விதமான பெருமைக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி, எந்த விதமான பேராசைக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி, இந்த இருதயத்தை கர்த்தருக்கு நேராக, இதோ ஆண்டவரே நீர் வந்தது நிமித்தமாக நானும் உம்மிடத்துல வருகிறேன் என்று நம்ம சொல்ல வேண்டும். நம்முடைய இருதயங்களை கிழித்து அவர் அண்டையிலே சேரணும் என்றால் கர்த்தர் அதிலே மகிழ்ச்சி அடைவார். ஆகவேதான் இந்த சாம்பல் புதனில் நம்ம பார்க்கும்போது, சாம்பல் புதனில் சிலுவையின் அடையாளம் வந்து வரையப்படுகிறது. ஞாபகம் இருக்கா? அது எதிலிருந்து எடுத்து செய்யப்பட்டது என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பாம் சண்டையை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த சிலுவையை இதை வைத்துக் கொண்டு அதை எரித்து அடுத்த வருஷத்தினுடைய வெனஸ்டே சர்வீஸ் அது ஒரு சாம்பலாய் பயன்படுத்தப்படுகிறது. சாம்பல் இருந்து வந்தாய், சாம்பலுக்கே திரும்புவாய், நீ மண்ணாகவே இருக்கிறாய் என்று மறந்து விடாதே மகனே, மறந்து விடாதே. உன் ராஜா உன்னிடத்துல சேருகிறார், மறந்து விடாதே. யார் சேருகிறார்? உன் ராஜா உன்னிடத்துல சேருகிறார். ராஜா வரும்போது நம்முடைய பார்வை எல்லாம் அவர் அண்டையில அப்படியே something must happen inside of us, knowing that the king is coming. அவர் அண்டையில சேருகிறவர்கள் தாழ்த்தி பணிந்து குனிந்து சேரும் வந்து ராஜா விருப்பம் அடைவார். Let us not stop beholding our Jesus. I know many of us love the Bible. I know you love the Bible. சில இந்த ஹார்ட் காப்பி பைபிள் வச்சிருக்கீங்க, சில பேர் you've moved on in whatever forms you have. Whatever you have, don't stop beholding Jesus. இந்த வசனத்தை வாசிக்கும் போது இயேசுவை பாருங்க, அவரை பாருங்க, அவருடைய அழகை பாருங்க, அவருடைய வார்த்தையை கவனிங்க, அவருடைய நடக்கையை பாருங்க, அவருடைய அமர்தலை பாருங்க. அவரை நம்ம தரிசிப்போமா? Behold, the king is coming into your life. He wants to come and rule over your life. Take control and guide you. வழி நடத்துவராக அவர் இருக்கிறார். அவர் வழி நடத்தினார் என்றால் நல்ல இடத்துல இருப்போம். ஆமென் சொல்லுவோமா? Hallelujah. This Palm Sunday we want to behold, Hosanna என்று சொல்லும்போது we want to behold, take some time. இது ஒரு கொண்டாட்டம், எல்லாரும் கொண்டாடுறது போல நானும் கொண்டாடுறேன் என்று சொல்லாதபடி ஒரு அர்த்தத்தோடு நம்முடைய சிலுவையை நம்ம ஏந்தி கொள்ள வேண்டும். ஒரு அர்த்தத்தோடு அந்த கூர்த்தலை நம்ம ஏந்தி கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? கொஞ்ச நேரத்துல ஓசனா ஓசனா என்று சொல்லி பாடினவர்கள் இருக்கிறவர்களில் சிலர் வந்து சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். நீங்களும் நான் அந்த கும்பல்ல இருந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. சொன்ன ஓசனா அப்படியே தான் இருக்கணும். எத்தனை பேர் அப்படியே இருக்க ஆசைப்படுறீங்க? ஆண்டவரே நான் இப்படிதான் இருக்கணும், நான் மாறிடுறது கூடாது. எத்தனை பேருடைய இருதயத்தில் அந்த வாஞ்சை இருக்கிறது? I should not be turning out to be something else, Lord. I still want to be that servant under the care of the master, the king. வேறு ஒரு மனுஷனை போல நான் மாறிடக்கூடாது ஆண்டவரே, ஒரு மிருகம் போல நான் ஆயிடக்கூடாது ஆண்டவரே. என்னிடத்துல உம்முடைய சுவாபம் இருக்க வேண்டுமே, பெருமை, பேராசை, போட்டி, பொறாமை இருந்திடக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி அந்த ராஜாக்கு தகுதியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நான் அந்த சிலரில் கூட்டத்திலே போது அந்த ஓசன்னா கூட்டத்திலே அப்படின்னு நான் முதலாவது ஓசன்னா இதோ ஹல்லேலூயா ராஜா வருகிறத உங்க வாழ்க்கையில, உங்க வீட்டுக்குள்ள, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய சிந்தையில, உங்களுடைய தீர்மானங்களிலே ராஜா வருகிறது. அங்கே இருப்போமா? ராஜா நீங்க என்னுடைய சிந்தையில வாங்க, என்னுடைய தீர்மானத்துல வாங்க. எத்தனை பேர் அந்த ஜெபம் எழுதிருக்கீங்க? Lord, come in my thinking, come in my decision making, come in my planning. அதுதான் ராஜா வருகிறார். தலைகளை உயர்த்துவோம், ஓசன்னா பாடுவோம். அர்த்தம் என்னன்னா, வெறும் வாயால மட்டுமல்ல, மனதார என்னுடைய இருதயத்திலே ராஜா வாங்கப்பா. கர்த்தரை பின் செல்வது வெறும் ஒரு பாடல், ஒரு நடனம், ஒரு இசை அல்ல. It goes much more deeper.
You are my king. I welcome you into my life. Hallelujah. அதுதான் ஓசானாக்கு அழகு. Hallelujah. அதனால தான் நான் சொல்றேன், விட்டுற வேணாம். இந்த ஓசானா, அப்பா ஓசானா, உங்களை நான் பார்க்கணுமே, உண்மை நான் தரிசிக்கணுமே, உங்களுடைய மேன்மையை நான் கவனிக்கணுமே, அந்த உறவுல நான் துண்டிக்கப்படாதபடி அந்த மேன்மையிலே அதிலே நான் மூழ்கி இருக்கணுமே. The wonders of being with you, Lord. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மார்த்தாலோ பற்பல விஷயங்களிலே கவனமாக இருந்தாள். ஆனா மரியாள் நல்ல பங்கு. மரியாளுக்கு ஒரு கவனம் வந்துச்சு. ராஜா வந்திருக்காங்க, ஒரு நோக்கம் இருந்துச்சு, ஒரு உறுதி இருந்துச்சு. ராஜா வந்திருக்கிறார், அவருக்கு நான் கவனத்தை செலுத்தணும். கர்த்தருக்கு அவருக்கு நமக்கு கவனத்தை நம்ம செலுத்தினோம்னா நம்ம வாழுவோம். ஏமேன்னு சொல்லுமா? சில நேரத்துல நம்ம எடுத்து தவறான தீர்மானம் கர்த்தர் காரணம் அல்ல, நம்ம தான் எடுத்துட்டோம். ஆனாலும் ராஜா வராரு பார்த்தீங்களே. ஆனாலும் கழுதை மேல ஏறி தாழ்ந்து நம்ம இடத்துல சேர்ந்து வரார். கழுதை மேல ஏறி வராரா இல்லையா? குதிரை மேல ஏந்தமா ஏறி வரல. He is a warrior, but yet he decides to be on the donkey. You know what? He wants to come in our pace. நம்ம பேஸ்ல நம்முடைய ஸ்பீட்ல அவர் வராருன்னா அவர் இவ்வளவு பெற்ற ஒரு நல்லவர் நினைச்சீங்க அப்படின்னு சொல்லுங்களேன். நம்ம ஸ்பீட்ல நம்ம லெவலுக்கு அவர் வராருன்னா நினைச்சீங்க. இந்த ராஜாவுக்கு என்னுடைய வலது இடது பக்கம் முன் பின்பு இருக்கிறவங்க எப்படியா இந்த ராஜாவுக்கு கனத்தை செலுத்துறாங்களோ அவருக்கு நான் என்னுடைய முழு கவனத்தை நான் செலுத்துவேன், முழு துதியை நான் செலுத்துவேன். அதுதான் அந்த இதோ அந்த பக்தி, அந்த பரிசுத்தம், அந்த நீதி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹோசேனா, behold. இரண்டாவது ஹோசேனா, obey. ஹோசன்னா கீழ்ப்படி. மத்தேயு 21:6-7 பாருங்களேன். Matthew 21 verse 6 and 7. What does this passage say? சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். The disciples went and did as Jesus had directed them. They did exactly what Jesus told them. இயேசு சொன்ன மாதிரியே செய்தாங்க. Hosanna. What does it mean to carry the cross of the palms and waving it and singing and rejoicing? What does it mean? Hosanna means I obey. என்னுடைய வார்த்தை மட்டும் பத்தாது ஆண்டவரே, நீ சொல்றபடி நான் செய்றேன். என் பிரசங்கம் மட்டும் பத்தாது ஆண்டவரே, நீங்க சொல்றதுபடி நான் செய்றேன். When you say Hosanna, you say yes Lord, yes Lord. எவ்வளவு சிரமமா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் yes Lord, நீங்க சொன்னபடி நீங்க கட்டளையிடபடியே நான் செய்வேன். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? அந்த ஆசை இருந்தது, ஆசை தான் முக்கியம். ஆசை தோசை அப்பளம் நினைக்கிறீங்களா? அந்த ஆசை இருந்தாலே கர்த்தர் அங்கீகரிப்பார். அந்த ஆசை இருக்கிற ஆண்டவரே நீங்க சொன்னபடி செய்யணும். அந்த ஆசை ஆண்டு திருப்திப்படுத்துவார். நமக்கு பல ஆசை எல்லாம் இருக்குல்ல, பட்டியல் போடுறவங்க to do list, to go list, நிறைய லிஸ்ட் போடுறோம். அந்த லிஸ்ட்ல ஆண்டவர் ஆசைப்படி அவர் சொல்றபடி நம்ம செய்யறதுக்கு எவ்வளவு பேர் வாந்தியா இருக்கீங்க. ஓசன்னான்னு சொல்லும்போது இந்த 2 சீஷர்கள் கர்த்தர் சொல்றாரு, அனுப்புறாரு, நீங்க அந்த பட்டணத்துக்கு போங்க, கிராமத்துக்கு போங்க, அங்க கழுதை இருக்கும், கழுதையும் குட்டியும் இருக்கும், கட்டப்பட்டது, கட்ட அவிழ்த்து அந்த கழுதை குட்டியும் நீங்க கொண்டுட்டு வாங்க. கர்த்தர் சொல்லுகையில இவங்க 2 பேர் என்னத்தமா செய்யறாங்க? The 2 disciples both of them obey. குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க நீங்க நினைச்சு பாருங்க. உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்களா? 3 பேர் இருக்காங்களா? சில குடும்பத்துல 9 பேர் இருக்காங்களா? பரவாயில்ல. ஆனா எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் கீழ்ப்படியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. It's not just enough for the husband to listen to God's voice and obey. Wife, obey the Lord. It's not just enough for the parents to obey the words of the Lord. Children, obey the Lord. எல்லாரும் கர்த்தர் சொன்னபடி கீழ்ப்படிந்தோம்னா நல்லது நம்மளுடைய வாழ்க்கையில வந்து சேரும். செழிப்பா இருக்கும். எத்தனை பேர் செழிப்பா இருக்க ஆசைப்படுறீங்க? செழிப்பா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அஸ்திபாரம் கீழ்ப்படிதல். மேல் படிக்கு முன்னுமாக இருக்கக்கூடியது கீழ்ப்படிதல்.
கீழ்ப்படிதல் இருக்கும்போது கர்த்தர் மேல்படி அப்படியே திறந்து கொடுப்பாரு. கீழ்ப்படிதல். In obedience, the I must die. The word obedience, center word die. The I must die. நான் சாகணும், சுயம் சாகணும். கீழ்ப்படிதல் ஒரு லேசான விஷயம் இல்லை நினைச்சிடாதீங்க. Nowadays people don't want to be instructed, don't want to be told, don't want to be advised, don't want to be counseled. I will do all I think I can do and I wish to do. My friends, I want to ask and impress upon your heart to have enough space to let the Lord give some instructions in your life so that you can hear and obey the word of the Lord. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்த வாழ்களுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும், புஷ்பத்தை போல இருக்குமா, மேன்மையா இருக்கும். God wants us to flourish. As I said, when I started the sermon, God wants us to flourish. Just the palm branches பாருங்க, அந்த இலைகளை பாத்தீங்களா, it flourishes out, it stretches out. God wants to bless us so that we be a blessing. ஓசன்னா என்று சொல்லும்போது, ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. அவங்களுடைய கீழ்ப்படிதல் மூலமாக, இந்த இருவர் சீஷர்களுடைய கீழ்ப்படிதல் மூலமாக இயேசு அந்த கழுதை மேலே ஏறி அமர்ந்தார். தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு இந்த இருவரும் ஒரு பங்காய் இருந்தாங்க. You know, God has promises for our lives. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை, வசனங்களை வைத்திருக்கிறார். அவைகள் எல்லாம் ஆமீனாகவே இருக்கிறது. Do you know that God's word is yes and amen? ஆனா ஏன் சில நேரத்துல சிலருடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தை நிறைவேறுகிறது, சிலருடைய வாழ்க்கையை வார்த்தை நிறைவேறவில்லை என்றால் அவருடைய வசனம் தவறல்ல, அவருடைய வசனத்தில் பிழையே இருக்காது. அவருடைய வசனம் நித்தியத்துக்கு என்று தாங்கும். எங்க சிக்கல்னா சொன்ன வார்த்தையின்படி வாழாதபடி இருக்கும் போதுதான். அதனால்தான் ஓசன்னா சொல்லும்போது it goes much more deeper. I grew up in a traditional church. I walked around the church. I carried a cross as a server. My pastor was behind me. Choir இருந்தாங்க, எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சாங்க. அவங்க ரவுண்ட் அடிச்சது போல நானும் ரவுண்ட் அடிச்சேன். ரவுண்ட் அடிக்கிறதுக்காக நான் இந்த இடத்துல இந்த பிரசனத்தை நான் கொடுக்க நான் வரல. ஆனா அதுக்கு இன்னும் ஆழமாக நம்ம பார்க்கும்போது, what does Palm Sunday say to me? God, Hosanna. நான் கீழ்ப்படிகிறேன் ஐயா. இது வெறும் ஒரு பாரம்பரியமாக நான் பார்க்க மாட்டேன். இது ஆண்டவரினோடு இடைப்படுகிறார் என்று கர்த்தர் அந்த நாளிலே, அந்த பாம் சண்டையிலே கர்த்தர் நீங்களும் நானும் அந்த இரு சீசர்களாக இருந்தோம்னா, அதனாலதான் 2 பேர் ரொம்ப முக்கியம். நீங்க லைட்டா நினைச்சிடக்கூடாது. நம்முடைய பேச்சு, நம்முடைய உறவு, நம்முடைய when we talk to each other, it's very important. அந்த 2 சீசர்கள் பாத்தீங்களா, 2 பேரும் கீழ்ப்படிந்தாங்க. சில நேரத்துல கர்த்தர் சொல்லுகிற விஷயத்துல ஒருவர் எஸ் நம்ம செய்வோம், ஆனா இன்னொருத்தவங்க தடைப்படுவாங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? You know how dangerous it is. அதனால்தான் எல்லாருக்கும் பங்கு இருக்கு. எல்லாரும் சொல்லுங்களேன், நான் சொல்லுங்களேன், எனக்கு ஒரு பங்கு இருக்கு. நான் எப்படி வாழ்றேன்னு ரொம்ப முக்கியம். அதனாலதான் எல்லாரும், அதனாலதான் கணவர் மனைவி கணவர் பிள்ளைகள் ஊழியங்கள் எல்லாருக்கும் பங்கு இருக்கு. என்ன பங்கு? ஓசன்னா நான் கீழ்படுகிறேன். We cannot take it lightly what the Lord told us in his last commission. அவர் என்ன சொன்னார்? That all may obey the words I teach you. Teach them to obey ன்னு கர்த்தர் சொன்னார். எல்லாரும் சீஷராங்க, ஆனா teach them to obey all that I instruct you. Teaching to obey. கீழ்ப்படிதலுக்கும் ஒரு சத்தியம் இருக்கா, ஒரு டீச்சிங் இருக்கா? Isn't that what we try to do to our children? பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுடைய என்ன பொறுப்பு? We teach them, right? ஏன்னா அவங்களால பார்க்க முடியாது. அவங்க கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். டீச்சர் இம்பார்ட். டீச்சருடைய ஆசிரியருடைய வேலை என்ன? ஒரு முறை டீச் பண்ணிட்டு விட்டுருவாங்களா? அங்க போய் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ், டியூஷனு. டீச்சிங் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் கான்ஸ்டன்ட். அதனால மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆமாப்பா இப்படி செய்யணும்பா, அப்படி செய்யாதுப்பா, இப்படி செய்யணும்பா. டீச்சிங் இஸ் கன்சிஸ்டன்ட். அதனால டீச்சர்ஸ் அங்கீகரிக்கிறோம். God is our teacher. அதனால சொல்ல, teach them that they may obey all that I tell you to do. Hosanna. I want to encourage you, friends, church members, brothers and sisters. இருக்கிறது ஒரே வாழ்க்கையில பல நல்ல தீர்மானம் நாம எடுத்திருக்கலாம். சில நேரத்தில் கொஞ்சம் வழி தப்பி போயிருக்கலாம். ஆனா இன்று முதல்
இன்று முதல் ஒசன்னா ஹalleluya Lord, may your grace be with me. அவங்க இருவர் சொன்னபடி செய்த நிமித்தமாக கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றப்பட்டது. I want to encourage us to do not take obedience as a light thing. I've seen some shirts, சில ஷர்ட் நீங்க பாத்தீங்கன்னா வேணுக்கிட்டே ஆன்டி, எல்லாமே ஆன்டியா இருக்கும். ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆன்டி அத்தாரிட்டி. But நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. We must have enough space for the king to come in. He is the teacher. போதகர் வந்துட்டார், வாங்க வாங்க இயேசு ராஜான்னு சொன்னால பாடுனால என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றபடி வாழணும். சொல்றபடி வாழ்ந்தா ஜோரா இருக்கும். எதிர பேர் நம்புறீங்க அவர் சொல்றபடி வாழ்ந்தா நல்ல ஜோரா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்களும் நானும் நல்லா இருக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். நான் சொன்ன அந்த சங்கீதம் பார்த்தீங்களா? He wants us to flourish. எல்லாரும், everyone, young and old, big, small, wealthy, poor, God wants you to flourish as a righteous person. முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? ஹோசேனா, behold. ஹோசன்னா இதோ. இரண்டாவது ஹோசன்னா obey. ஹோசன்னா கீழ்ப்படி. கடைசியாக வசனம் 8-9 பாருங்களேன். மேத்யூ 21:8-9 பார்த்தீங்கன்னா, திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பிறப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரை நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் சொல்லுங்க, ஆர்ப்பரித்தார்கள். மறுபடியும் சொல்லுங்க, ஆர்ப்பரித்தார்கள். ஹalleluya. Hosanna, my third point is rejoice. Today is Christian's Day. What is Christians? Christian என்ன? Christ in me, the hope of glory. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறது, அவர் எனக்குள் வாசம் செய்கிறார். அவர் இருக்கிறதுனால தான் நான் மகிழ்ச்சியா இருக்க முடியுது. சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சந்தோஷமாயிருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். Hosanna, rejoice friends. God will help us to rejoice. மகிழ்ந்து களி கூறு, மகனே பயம் வேண்டாம். இவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? They did not lose their focus. Everyone had something to do. மரக்கிளைகளை எடுக்கிறாங்க, வஸ்திரத்தை போடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இது சும்மா ஒரு படம் தான், இட்ஸ் நாட் a real picture obviously. எல்லாருக்கும் ஒரு பங்கு இருந்தது. எல்லாரும் மகிழ்ச்சியில அவர்கள் ஈடுபட்டார்கள். None of us should distance ourselves in praising our God. எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு துதி உண்டு, எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு ஸ்தோத்திரம் உண்டு, எல்லாருடைய நாவிலே இருக்கிறது. ஆமென் என்ற வார்த்தை நமக்கு தெரியும், பிரைஸ் தி லார்ட் என்ற வார்த்தை நமக்கு தெரியும், ஸ்தோத்திரம் என்று நம்ம சொல்றோம். இன்றைக்கு ஹோசானா, மகிழ்ந்து ஓசனா என்று கதரும் மகன். எல்லாரும் பங்கு கொண்டார்கள். ஓசனாக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இன் ஷார்ட், சேவ். ரட்சிங்க ஆண்டவரே, சேவ் us, come and save us. They were so happy because the king is coming to deliver them. ராஜா வந்து அவர்களை விடுவிக்கவே வந்திருக்கிறார் என்று சொல்லிட்டு, ஆண்டவரே நாங்கள் மகிழ்கிறோம், எங்களுடைய வாழ்க்கை விடுதலை வருகிறது, நம்பிக்கை வருகிறது, நீ ஸ்திரப்படுத்த போகிறேன், உம்முடைய ஆளுகைக்குள்ள நாங்கள் வருகிறோம். அவங்க மகிழ்ச்சியாக ஹோசனா என்று பாடுகிறாங்க. Hallelujah. You know, when you say Hosanna, when you shout out Hosanna, it is actually a prayer. In case you missed out just now on the procession, நான் திருப்பி நம்ம ரீப்ரொசஸ்லாம் பண்ண முடியாது, டைம் இருக்காது, வீட்டில் ப்ரொசஸ் பண்ண. I mean, pray a walk or pray. அந்த ஹோசனா நீங்க பாடுறீங்க தெரியுமா? In case you didn't do that, I want to tell you, Hosanna is a prayer. Lord, save me. ஆண்டவரே என்னை ரட்சியுங்க, என் குடும்பத்தை ரட்சியுங்க, காப்பாத்துங்க ஆண்டவரே. அது வெறும் ஒரு பாட்டு இல்லை தெரியுமா? அது வந்து ஒரு war cry. It's a cry that God will come and rescue us. ஒருவேளை நீங்க மௌனமா இருந்துட்டீங்கன்னா பரவாயில்ல, Palm Sunday still இருக்கு, the day is young. Remember why you are shouting Hosanna. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இந்த குருடர்கள் சொன்னார்கள், தாவீதின் குமாரன் இறங்கினார்.
என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே என்று சொல்றவங்க இடத்துல ஆண்டவர் தூரமாவே இருக்க மாட்டாரு. பக்கத்துல வந்து நம்மளை மகிழ வைப்பாரு, பாவங்களை மன்னிப்பார், புது வாழ்வை கொடுப்பார், ஞானத்தை அறிவார் கொடுப்பார். விவேகமாக வாழ்வதற்காக, செழிப்படைவதற்காக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நடக்கிற முடிவு வாசனங்களை நம்ம பார்த்தோம் என்றால், வசனம் 10-11 அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். Who is this? The whole city was stirred up. Who is this? இவர் யார்? And it's an important point about evangelism. In Hosanna later நான் announcement பார்ல நான் சொல்றேன். இந்த கொண்டாட்டம் பிறர் நம்மளை பார்க்கும்போது இவர் யாருன்னு கேட்கிற அளவுக்கு நம்ம வாழணும். நம்ம யாருன்னு கேட்கிற விட இவர் யார்? ஏமேன். எத்தனை பேர் ஏமேன் சொல்றீங்க? கவனிக்கிறீங்களா? நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, நம்முடைய துதி, நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய கீழ்ப்படிதல், நம்முடைய ஆண்டவரை நம்ம தரிசிக்கிறது, இதோ என்று சொல்லி அவரை மேன்மைப்படுத்துகிறது, நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கூட்டம் பார்க்கும்போது, ஜனம் பார்க்கும்போது இவர் யார், இயேசு யாருன்னு கேட்கிற அளவுக்கு நம்ம வாழணும், கேட்கிற அளவுக்கு நம்ம துதிக்கணும், கேட்கிற அளவுக்கு நம்ம சேவை செய்யணும். அல்லேலூயா. அதுதான் ஹோசானா, ஹோசானா, ஹோசானா in the exclamation mark. We will not hesitate to be a follower of Jesus Christ. வெட்கப்படாம தைரியமாக, துணிச்சலாக, ஊக்கமாக இந்த இயேசுவின் பின்னாலே நம்ம செல்வோமாக. ஹல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? குருத்தோலை சிலுவை எத்தனை பேர் கையில இருக்கு? நான் ஒரு ஜெபத்தோட நம்ம முடிக்க போகிறேன். எத்தனை பேர் கையில குருத்தோலை சிலுவை இருக்கு? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு ஒரு அர்த்தத்தோடு எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? ஹோசானா, ஹோசானா. சிலுவை குருத்தோலை பின்னாடி இருக்கு. some of them maybe came a bit late. கொஞ்சம் எடுத்துக்க, எல்லாரும் கையில இருக்கட்டும், நிறைய இருக்கு. We went to just stop off a bit. Hallelujah, hallelujah, praise the Lord. எத்தனை பேர் ஹோசானா, ஹோசானா என்று சொல்ல முடியும்? கொஞ்ச நேரம் எழுந்து நிற்போமா? ஒரு ஜெபத்தோட நான் முடிக்க போகிறேன். எத்தனை பேர் ஹோசானா, ஹோசானா, ஹோசானா அவரை தரிசிப்போமா? ஹோசானா, 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 ஹோசானா. அது ஒரு ஜெபம், ஒரு கதறுதல், ஒரு கேட்கம். ஆண்டவரே, உம்மை நான் தரிசிக்க வேண்டுமே, உம்மை பார்க்க வேண்டுமே, உம்மை கீழ்ப்படிய வேண்டுமே, உம்மில் நான் மகிழ்ந்திருக்க வேண்டுமே. ஹோசானா, 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 ஹோசன்னா, ஹோசன்னா சொல்லி பாருங்க. ஹோசன்னா, தாவீதின் குமாரனுக்கு, என் தேவனுக்கு ஹோசன்னா, என் மேய்ப்பருக்கு ஹோசன்னா, என் இரட்சகருக்கு ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நித்தமும் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் வருகிறார். உன் ராஜா வருகிறார். உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைவார். உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைவார். ஹல்லேலூயா. நன்மை கிருபை நம்மளை தொடரும். நீங்களும் நானும் சிலுவையில் அறையுங்கள், அறையுங்கள், அறையுங்கள் என்ற கூட்டம் அல்ல. நீங்களும் நானும் ஓசன்னா, 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 ஓசன்னா. Come on, praise your God. எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். ஹோசன்னா. கர்த்தருடைய பரிசுத்தம், கர்த்தருடைய நீதி, கர்த்தருடைய மகிமை சிரசின் மேல இறங்குவதை உணர்வுமாக. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த வாரத்திலும் கூட கர்த்தர் நம்மை சந்திப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு விலகி, ஓ நன்றி, என்னுடைய முகத்தை தேடினால் நான் அவர்களுக்கு சேமத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் இந்த இடத்துல சேமம் வேண்டும் என்று சொல்றீங்க? I want the shalom of God. கர்த்தருடைய ஷாலோம் உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே பிரவேசிக்க. I want to pray along with you this Lent season. இந்த வாரம் முடியும் போது ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆச்சரியமான வகையில கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஆச்சரியமான வகையில கர்த்தர் உங்களோடு இருந்து ஹல்லேலூயா உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. Then you will flourish like the palm tree. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, செழிப்பாய் இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க.
வழி நடத்துங்க ஆண்டவரே. வார்த்தை நல்ல 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 நிலத்துல விழுவட்டும். கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. 30, 60, 100 மடங்கு உயர்வுகளை நீங்க தாங்க அப்பா. நாமம் உயர்த்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலங்களே செய்கிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம்.